அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு மதுரைக்கு தீபாவளி பர்ச்சேஸ்க்காண்டி போயிருந்தேங்க. அந்த விளாக் தான் பார்க்க போறோம். மதுரை போறதுக்கு மொத நாள் நைட்டு அது மிட் நைட்ல உட்காந்து தான் அந்த ரேக் பூரா கிளீன் பண்ணி என்னென்ன பொருள் இருக்கு, இல்லைங்கிறத செக் பண்ணிட்டு இருந்தேங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கனால என்னால பகல்ல அந்த வேலை செய்ய முடியல. 11:30 மணிக்கு தான் நைட்டு படுத்தேன். 1 மணிக்கு அலாரம் வச்சு அந்நேரத்துல எந்திரிச்சு இந்த ரேக் பூரா கிளீன் பண்ணி செக்லிஸ்ட் எடுத்துட்டு இருந்தேங்க. மணி இப்போ 2:30 ஆயிருச்சு. சரி அப்படியே மதுரை கிளம்புறதுக்கு ஆரம்பித்தா டைம் சரியாக இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு 4:30 மணி போலலாம் எல்லோரும் சூப்பராக கிளம்பி ரெடியாகி ஜம்முன்னு உட்காந்தாச்சுங்க. பழனியில் ஒரு 5:30க்கு ஒரு பஸ்ஸுங்க, மதுரை வண்டி. சூப்பராக பஸ் ஏறி எடுக்காதுக்கு முன்னாடி நம்பால் அங்கிட்டு தூங்கிட்டார். இங்கிட்ட ஒரு ஆள் சுருண்டுட்டார். நான் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். எப்படா பஸ் எடுப்பாங்க, கண்ணை மூடி தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பஸ்ஸில் தூங்கிக்கலான்னு பிளான் பண்ணி தாங்க நைட்டில் கண்ணை முழிச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா நைட்டும் தூங்காமல் பகலும் தூங்காமல் இருந்தோம்னா பாடி கண்டிஷன் தாங்காது. வேலை அதிகமாக இருந்தனால எப்போவுமே சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு கோவிலில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்றைக்கி பூரா கடையில் தாங்க சாப்பிட்டோம். பழனியிலேருந்து ஆரப்பாளையம் ஆரப்பாளையத்துலேருந்து பெரியார் பெரியார்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. வளையல்கார வீதி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பேக் சைடு இருக்குங்க. எப்போவும் வாங்குற கடை தான் சூர்யா லேஸ் ஹவுஸுங்க. 10 வருஷமாக இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். இங்கே கிடைக்காத எந்த ஒரு பொருளே இல்லைங்க. நியூவாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கணும்னா கூட ஏலேருந்து இஜெட் வரைக்கும் எல்லா பொருளும் இங்கே சூப்பராக இருக்கும். விலையும் மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் பரவாயில்லைங்க. குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும். இங்கே எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். பொருளில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. அந்தளவுக்கு இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குங்க. என்னென்ன பொருள் வேணுங்கிறது இந்த தடவை எல்லாமே இன்ஸ்டாகிராம் மாடல் தாங்க பண்ணலான் இருக்கேன். எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தேன். நூல்கண்டு அதை பார்த்து இந்த தடவை ஏதாச்சும் நியூ கலர் வந்துருந்துச்சுன்னா எடுத்து காமிக்க சொன்னால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. அது பூரா எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், கடல் ஆட்டம் கிடக்கும். எல்லா பொருளுமே இருக்கும். லேஸ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். ஒரு வழியாக எல்லா பொருளும் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அங்கே ஒரு மசாலா டீ கொடுப்பாங்க. அந்த சாயா வேறு லெவலில் இருக்கும். நல்ல பட்டை கிராம்பு வாசம் மாதிரி இருக்குங்க அங்கே கொடுக்குற அந்த சாயா டீ. தம்பி ஒரு டம்ளர் குடித்தாங்க. குடிச்சிட்டு அப்படியே அந்த 4 கோபுரத்தையும் சுற்றிட்டு அப்படியே நம்ம நேராக ஆரப்பாளையம் வந்துட வேண்டியதான். இங்கே வேணுங்கிற பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே விளக்கு தூண் போவோங்க. ஆனால் இன்றைக்கி போகலை. ஏன்னா பயங்கர வெயில், லக்கேஜ் வேறு. நம்ம நடந்து போகிறதுக்குள்ளே ரொம்ப களைப்பாயிருச்சுங்கிறனால இங்கேருந்து நேராக இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏறியாச்சுங்க. அங்கே பாருங்கள், எல்லோரும் வாடி சோர்ந்து இருக்கிறோம். இப்போ இங்கே கட் பண்ணிவிட்டு வாங்க வீட்டில் ஓப்பன் பண்ணலாம். வரைக்கும் வணக்கங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காண்டி மதுரையிலேருந்து என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேங்கிறது பார்த்துக்கலாங்க. வளையல் டப்பாங்க. இதெல்லாம் சின்ன பாப்பாங்களுக்கான வளையலுங்க. ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து மிடில் வரைக்கும் இருக்குது வளையல் டப்பா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பெரிய சைஸ் வளையலுங்க. எப்போவுமே இந்த மாதிரி புல்லட் வளையல் தான் வாங்குவேன் பெரியவங்களுக்கும். இந்த தடவை 2 வெரைட்டியில் பேங்கிள்ஸ் மேக் பண்ணலான்னு இருக்கேங்க. அதுக்கேற்ற மாதிரி வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. மெயினா வியாபாரத்திற்கு ஃபர்ஸ்ட் 2 முக்கியமான பொருள் இந்த பேங்கிள்ஸ் பாக்ஸ், அப்புறம் நூல்கண்டுங்க. இந்த தடவை ஏகப்பட்ட பிளான் இருக்குங்க. சென்டர் கிளிப்பு, இப்போ இந்த இன்ஸ்டாலாம் நம்ம பார்த்துருப்போம். சென்டர் கிளிப்பு, ஹேர் பேண்டு, அதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் நிறையா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் நம்மளும் அதை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு நான் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி தான். இப்போ நிறையா பொருள் வீட்டில் இருந்து செய்யறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அது செய்யும் போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் முக்கியமானது இந்த கல் ஸ்டோன் வாங்கியாச்சு. அப்புறம் நூல்கண்டுங்க. ஒரு வருஷமே அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இங்கிலீஷ் கலர்ஸ்லாம் வரும். நம்ம ரெட்டு, பச்சை, ப்ளூங்கிறது நார்மலான கலரு. இந்த மாதிரி கலர்லாம் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். சூப்பராக இருக்கும். அந்த ஒரு நூல்கண்டு ஒரு 2 கலர் இங்கேருந்து வீட்டில் பிளான் பண்ணிட்டு போனேன். மீதிலாம் நம்ம வச்சுருப்போங்க. ஆனால் அங்கே போய் பார்த்த உடனே எல்லாத்தையுமே அள்ளி போட்டு வந்துட்டேன். அம்மா நீ சொன்ன 2 பாக்ஸ் இதான் அம்மா அப்படின்னு வச்சு கேட்டான். இங்கே பாருங்களேன், பிஸ்தா கலர் செமையாக இருக்குல்ல. அங்கே போய் பார்த்த கடலாட்டம் இருக்குங்க. இந்த கலர் சூப்பராக இருக்கு. அப்புறம் தைக்கிறதுக்கு
செய்யறதுக்கான நூல் வந்து ஏற்கனவே வீட்டில் ஒரு 1.5 பாக்ஸ் கிட்ட இருக்குங்க. அதில் இல்லாத கலராக செலக்ட் பண்ணி ஒரு குட்டி பாக்ஸ் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஹேண்ட்மேடு செய்யறதுக்கான என்னென்ன பொருள் வந்து மூலப்பொருட்கள் தேவைங்கிறது பார்த்துடலாங்க. இப்போ வந்து மெயினான பொருள்லாம் பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து ஹேண்ட்மேடு செய்யறதுக்கான சின்ன சின்ன மூலப்பொருட்கள் பார்த்துடலாங்க. இதெல்லாம் இந்த வருஷம் தாங்க லான்ச் ஆயிருக்கு. நான்லாம் வந்துட்டு இந்த ஊசி எடுத்துக்குவேன், இல்லாட்டி இந்த பென்சில் ஏதாச்சும் எடுத்து தான் நான் ஸ்டோன் கல் ஒட்டுவேன். இப்போ வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ப்ளூ ஸ்டிக் பென் வந்திருக்குங்க. சூப்பராக இருக்கு. இது வந்து ஒரு பீஸ் 30 ரூபாய். இதுக்கு வந்து அந்த ப்ளூ கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்துறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால ஒரு 10 மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து நார்மல் குஷி கிளிப்பு. இதை வந்து இப்படியே சேல்ஸ் பண்ணாமல் இதில் ஸ்ட்ராங்காக 2-3 கல்லெல்லாம் ஒட்டி டிசைன் பண்ணுறதுக்காண்டி இந்த குஷி கிளிப் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அப்புறம் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபேவரிட் க்ளூ. இதுதாங்க யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒட்டுறதுக்கு B7000 அப்படிங்கிற மாதிரி இந்த க்ளூ வந்து வந்திருக்குங்க. அது வாங்கியிருக்கேன். ஒரு 7 வாங்கியிருக்கேன். 10 நம்ம லோக்கலில் கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டைலரிங்க்கு தேவையான ஜிக்ஜாக் கட்ரு. நம்ம ஓவர்லாக் இல்லாதவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாங்க. ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். அதனால இதை போன தடவை பார்த்தேன், இந்த தடவை வாங்கிட்டு வந்துட்டேன். ஜிக்ஜாக் சிசர் ஒன்று. என்னடா இதெல்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து கைக்கு கட்டிலுக்கு பண்ணக்கூடிய அந்த ரோ வீட்டுக்குள்ள தேவைப்பட்டுச்சுன்னு வாங்கிட்டு வந்தோம். இங்கே வாங்கினா இது 450 ரூபா வரும், மதுரையில் வாங்கினா 200 ரூபாய் வரும். ஏன்னா வாங்கிட்டு வந்து விற்கிறனால அந்த சார்ஜுங்க. இப்போ நம்ம அங்கே போகிறனால வீட்டுக்கு தேவையான பொருளும் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு வந்துடலாம். அதெல்லாம் வீட்டுக்கு தேவைப்படும், அது ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் சென்ட்ரி கிளிப்பு 2 சைஸில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லாட்டி ஒரு ஸ்டோர் வச்சுருக்கேன்னா பிரச்சனை இல்லைங்க. நான் வீட்டில் செஞ்சு வெளியில் போய் பிளாட்ஃபாரம் டேபிள் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுனால நான் என்ன தான் கிராண்டாக பண்ணாலுமே அவங்க கேட்குற ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நான் வளையலில் வந்து 2 டிசைன் மட்டும்தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா பண்ணால் அவங்க ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. நம்ம மூலப்பொருள் தான் அதிகமாக செலவாகும். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். சரி, இருந்தாலும் இந்த தடவை நம்பிக்கையோடு ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. இந்த பேங்கிள்ஸ்க்கெல்லாம் தேவைப்படுற முக்கியமானது இந்த ஸ்டோன்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஜெர்மன் ஸ்டோனுங்கிற மாதிரி. நார்மல் நான் ஒட்டுற ஸ்டோன் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுங்க. ஆனால் இது எல்லாமே வந்து இந்த ஆரி குந்தன் ஒர்க்கு மாதிரி செம்ம குவாலிட்டியானது. இது வந்து பயங்கர விலை அதிகம். 50 கிராம்ல போடுங்க தம்பி அப்படின்னு. அக்கா ஸ்டார்டிங்கே 100 கிராம் தாக்கா, 50 கிராம்ல கிடைக்காது அப்படின்னாங்க. ஸ்டோன்மே கிட்டத்தட்ட எனக்கு அதிக அமௌண்ட் பிடிச்சிருச்சு இந்த தடவை. இந்த லோட்டஸ் சென்டர் கிளிப் ஒட்டுறதுக்கலாம் இருக்கிறதுலே காஸ்ட்லியானது எதுனா இந்த ஸ்டோன் ஐட்டம் தான் இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணது. குந்தன் ஸ்டோனு இதுல ஏகப்பட்ட கலர் இருக்குதுங்க. எல்லாத்தையும் எடுத்தோம்னா பட்ஜெட் தாங்காது. லிமிட்டடா செலக்டட் ஸ்டோனா வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து லட்சுமி காயினுங்க. இது சென்டர் கிளிப்பு ஹேர் பேண்டுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்புறம் பேங்கிள்ஸ்ல சென்டர்ல ஒட்டுறதுக்கான இது வந்து நல்லா ஒரு 1 ரூபாய் காயின் அளவுக்கு இருக்குங்க. இது கோல்டு கலர் ஷீட்டு. இது வந்து 2 சைஸ்ல அவைலபிள். நான் வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தடவை வந்து மெட்டீரியல் ஐட்டம் தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ரெடிமேட்ல ஃபேன்சி ஸ்டோர்ல யூஸ் பண்ற பொருள்லாம் எதுவும் வாங்கிட்டு வரல. ஏன்னா நம்ம இது செஞ்சுட்டு நான் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சோம்னா ஓவர் இதாயிருங்கிறனால இந்த தடவை ஒன்லி ஃபுல்லா எல்லாம் ஹேண்ட்மேடு தான். ஹேண்ட்மேடு ஹேர் பேண்ட் செய்யறதுக்கான பேஸ் ஹேர் பேண்ட் வந்துங்க. இது 2 குவாலிட்டியில இருக்கு. இதை நம்ம ஒர்க் பண்றோம், அப்போதைக்கு சாதா குவாலிட்டி வாங்கினா ஒர்க்கு தான் அதிகமா இருக்கும் தரும், பேண்டு போயிடும். அதனால பேசிக் இந்த பேண்டே வந்து நல்ல குவாலிட்டியா வாங்கிட்டேங்க. இந்த பேண்டில் வந்து அட்டாச் பண்ண அட்டாச்சர் ஒன்று, அது மேலே வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இது சைஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குங்க. இது வந்து MDF பேஸ் அப்படிங்கிறது பேருங்க. ஃப்ளவரு, ஹார்ட்டு, இந்த டபுள் ஃப்ளவரு,
ஒரு திலகம் ஷேப்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நான் ஒன்று ஒன்று செய்யும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேங்க. எப்போ மதுரைக்கு போனாலும் கண்ணாடி வளையல் கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன். அதாவது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேங்க. ஓகேங்க, இந்த தடவை தீபாவளிக்கு பர்ச்சேஸ் வந்து இவ்வளோதான். ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் ஒர்க்கு வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த தீபாவளிக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 40 நாள் தான் என்னோட கணக்கு. ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி வியாபாரத்துக்கு வேறு கிளம்பணும். வீட்டில் வேறு இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம தடவை செஞ்சு தீபாவளி பார்ப்போம். ஓகேங்க, நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.